அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷாவுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கர்னல் சோஃபியா குரேஷி பற்றி மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் சர்ச்சையாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது மன்னிப்பு கேட்கக்கூட அருகதையற்ற பேச்சு என நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை மீண்டும் பதிவு செய்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக 2 ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த தகவல்களை தெரிவித்து வந்தனர். அதில் ஒருவர் தான் கர்னல் சோஃபியா குரேஷி. அது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த பாஜகவினுடைய மத்திய பிரதேச மாநில அமைச்சர் விஜய் ஷா அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், தீவிரவாதிகளுக்கு அவர்கள் இந்த சகோதரிகளுக்கே பதில் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்து மிகப்பெரிய அளவில், நாடு தழுவிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. எதிர்க்கட்சிகள் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அடுத்து அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்தும் அதே போல வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் விஜய் ஷா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த், என்.கே. சிங் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை அமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது, என்ன மாதிரியான மன்னிப்பை நீங்கள் கேட்டீர்கள், அதனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது அதாவது மன்னிப்பு கோருவது என்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன, நீங்கள் அதை எதையுமே பின்பற்றவில்லை. மேலும் இந்த விவகாரத்தில் நீங்கள் முதலை கண்ணீர் வடிக்கிறீர்கள். மேலும் நீங்கள் கூறிய அந்த கருத்து என்பது முற்றிலுமாக ஒரு மனதை செலுத்தாமல் ஒரு மோசமான கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அமைச்சர் தரப்பில் அதாவது ஏற்கனவே மன்னிப்பு கேட்கப்பட்டது, நீதிமன்றத்தில் வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அதாவது இந்த விவகாரத்தில் மன்னிப்பு என்பது தேவையில்லை, ஏனென்றால் இது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை இல்லை, இந்த வழக்கை நாங்கள் சட்டப்படியாக கையாள விரும்புகிறோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நீங்கள் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்பதற்காகவே அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? மேலும் அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊடகங்கள் தான் இந்த கருத்தை திரித்து வெளியிட்டதாக அமைச்சர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கும் உச்சநீதிமன்றம் ஏற்க அதனை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது, அந்த வீடியோவை இங்கே நாங்கள் பதிவிடுகிறோம், அதில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது, ராணுவத்தினர் நாட்டுக்காக முன்வரிசையில் நின்று போராடக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு கருத்தை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அமைச்சர் தரப்பில் மனதார முழுமையாக தமது கருத்திற்கு மன்னிப்பு கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அதனை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது, நீங்கள் உங்கள் அதாவது மன்னிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறீர்கள் என்றால், நான் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். இது என்ன மாதிரியான ஒரு மன்னிப்பு என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் லட்சக்கணக்கான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர் என்ற முறையில் நீங்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், எனவே இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் தரப்பில் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை இதனை உங்களிடமே நாங்கள் விட்டுவிடுகிறோம், நாளை நீதிமன்றம் கூறியதால் தான் மன்னிப்பு கேட்பதாக நீங்கள் கூறுவீர்கள். எனவே அதாவது இந்த வழக்கை அடுத்ததாக எப்பொழுது மன்னிப்பு கேட்டீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு மே 12ஆம் தேதி மன்னிப்பு கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு தேதி 19ஆக இருக்கிறது. நீங்கள் மக்களிடத்தில் முழுமையாக அமலப்படுத்தி இருக்கிறீர்கள். மக்களினுடைய அந்த உணர்ச்சிகளை நீங்கள் கடுமையாக காயப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.